நமச்சிவாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. வாடினேன் வாடி வருந்தின் மனத்தால் பெருந்துடம்பல் பிறந்து கூடினன் கூடிகளை அவரதம் அவர்தனின் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வனும் பாதம் அணிந்து நாடினே நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாயன நாமம் சிலக்ஷியத்தால் கடற்கனார்ந்த பெருமற்றனார் அதிகாலை எழுந்தது நியமன சிலை முடித்து 14 உலகம் சென்று சத்தியலோகம் சென்று அங்கே விற்றிருக்கும்படியான பராபரத்திலே வரம், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்திலே நகேஸ்வரன், நகேஸ்வரே ருத்ருவன், ருத்ருடைய விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்திலே அக்னி, அக்னியிலே வாயு, வாயுவிலே காற்று, காற்றிலே பிருத்திவி, பிருத்திவிலே அப்பு, அப்புவிலே அன்னம். அந்த அன்னத்தினால் தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், நீர்வாழ்வன, நிலவாழ்வன, உருவன என்று சொல்லக்கூடிய 70 தோற்றமும் 84 லட்சம் ஜீவராஜனம் படைக்கக்கூடிய ஆழத்துல ஆழத்துல வர்றங்க ஆழத்துல உளத்துல ஆழத்துல தான் இருந்த துவாசி முடிக்கிறார் பிண்டம் முடிக்கிறான் சொல்லப்பட்ட கரையில உருவாக்க முடியாத அயன் பேதா பிதா என்று சொல்லக்கூடிய சதுர்முகன் நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரமதவனை கண்டு அவர்களுடைய ஆசை பெற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்விக்கு அதிபதி வெள்ளைக்கிளை உடுத்து வெள்ளிவடி உண்டு வெள்ளை ஹரியாசனத்தில் பெற்றிருப்பார் அரசர்களோடு என்னையும் சரி ஆசனம் அமர வைத்த தாயே அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் சரஸ்வதி நாமானந்தை நாவுக்கரசி சொல்லின் செல்வி அந்த கலைவாணியை கண்டு அவருடைய அனுகிரகம் பெற்று நேராக கைலகிரி சென்றனை அங்கிருக்கக்கூடியவனோ சொல்றேன்னு யாரும் போச்சு கூட கோவிலாவது ஏது குளங்களாவது ஏது கோவிலும் குளங்களும் கும்பிடும் குழாமலே கோவிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை 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 என சொல்லக்கூடிய எங்கு சிவபிரகாசம் அன்ப இருதயத்திலிருந்து தாசன் துங்க அடியவர் தாசன் துதிப்போருக்கு பதவி அருள்வாய் ஈசன் என்று சொல்லக்கூடிய அத்தியிலே கரம்பத்தியிலே மனம் புத்தியிலே நடுநெத்தியிலே நல்ல சித்தியிலே உண்டு உணர்ந்து பாரடி வாழைப்படியில் செல்லக்கூடிய ஈசானம் தர்மருடம் அகோரம் பாமதேவம் சத்தியசாதம் ருதுரோதம் என்ற 5 முகத்தோடு வீட்டிருக்கக்கூடிய எனது மாமன் எம்பெருமானை கண்டு அவருடைய அனுகிரகம் பெற்று மாமியாரை கண்டு எப்படி சிவகாமி ஆட்டம் பார்த்திருக்கீங்களா? கொள்கை ஆட்டம் சிவனாவது சிவகாமி ஆட்டம் தெரியாத பார்க்கத்தால மாநாட மண்ணுவாட மங்க சிவகாமி ஆட திருஞான சம்பந்தரோடு மணிகள் ஆட என்னை ஆளு ஈசனே தில்லைவாள் நடராஜன் சொல்லி விசுவனானுக்கு இணையா காழ்வு யாருனவையா மாமி சிவகாமி துணை தலைவி அப்படிப்பட்ட அம்பாளை கண்டு தரிசனம் செய்து நேராக வைகுந்த சென்று வாசனை போற்றி வெற்றுப்புகள் வெங்கடவா வெண்பாவில் பாதியிலன் ஜென்மம் எடுக்கவா இன்னொரு ஜென்மம் எடுக்கவா 36 வருஷம் அடியாச்சு அதாவது இறைவன் நல்ல வழி காட்டினா போய் தரலான்னு நினைக்கிறேன் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஆண்டு அச்சா கூர்மா வராக வாமனா நரசிம்மா பலராமா பரசுராம ராம கிருஷ்ணா கல்கி சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகனை கண்டு அவருடைய அனுகிரகம் பெற்று கலிதாயுகம் தொழிதாயுகம் விபாவரயுகம் நடந்து கொண்டிருப்பது கலியுகம். இந்த கலியுகத்தின் கடவுள் கந்த பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டுபட்ட எண்ணத்தோடு நாமங்க வந்திருந்தாலும் கூட கல்யாணம் நடிக்க வேண்டும் இடம் சிறக்கணும் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது பார்த்தா கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய பணி என்னவோ நாயக பெருமான் அக்காரடி ஆமாங்க 2 பொண்ணை கொடுத்திருக்கல விநாயகனுக்கு ஒரு சாரார் சொல்றாங்க விநாயக பெருமானுக்கு கல்யாணமே நடக்குது ஒரு சாரார் சொல்றாங்க விநாயகனுக்கு பிள்ளை இல்லை ஒரு சாரார் சொல்றாங்க விநாயகனுக்கு அம்மா மாதிரி பொண்டியடி உட்கார்ந்து இருக்கேன் யாரு உட்கார்ந்து இருக்கா என்ன காரணம் யாராவது வெளியில சொல்லியிருக்காங்களா எத்தனை வடிவம் விநாயக பெருமானுக்கு அதுல சித்தி புத்தி அப்படின்னு 2 பொண்ணை நான் கொடுத்திருக்கேன் வல்லவை அப்படின்னு ஒரு பொண்ணை அவரே அடங்கி கட்டிக்கிட்டாரு அது இல்லாம 12 மனைவி உண்டு மொத்தம் 15 பொண்டாட்டியவருக்கு விநாயகனுக்கு அது இல்லாம 2 குழந்தை உண்டு எவருக்கு பிள்ளை இல்லை என்பதற்கு காரணமும் உண்டு அதனால அல்லல்வோம் பல்வனைவோம் அன்னி வெற்றி பருந்து தொல்லைவோம் போகா துயரம் போ நல்ல சுரகுணம் அதிகம்
மாமருனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை, ஓங்கார கணபதியை, அந்த வல்லவை கணபதியை கைதொழுதற்கால் அப்படின்னு ஒரு பாடித்தான். என்ன ஒரு விஷயம், நான் ஒரு ஜீவன் இங்க கத்துனா வீட்டுல 4 ஜீவன் படுத்து காலையில எதிர்பார்த்தேன். எங்கடா படம், அப்ப போயிருக்கானே நகரமலத்துக்கு போயிருக்கானே, பணத்தை கொண்டு வருவானா இல்ல இடையில இருந்து செலவட்டு வந்துருவானு வீட்டுல இருக்கா இல்லையா? அது மாதிரி உழைக்கிறனே 1 கோடியா இருந்தாலும் உட்கார்ந்து எனக்கு 9 கோடி இருக்கானையா. உழைக்கிறோம்ன்ற இனிமே வராதா? அப்படி இருந்தாலும் இருந்துட்டு போதா பத்தி பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட விநாயகன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்கிறதுக்கு நினைக்க கூடாது. உப்புரான் மழுவும் முராரி சக்கரமும் பார்ப்பனன் கதையும் வரிபோச்சோ வழி முகுத்து மும்முதத்து வார் அனைத்து ஐயோ எளி இழுத்து போகுதுவா அப்படின்னு எலிக்கே அரச வாழ்வு கொடுத்தவன் விநாயக பெருமான். நீ என்ன வேணாலும் செய்யுங்க, எவ்வளவு கோயில் வேணாலும் காட்டுங்க, எடுத்துக்க மாட்டார். நான் ஒரு மரத்தடியில இருந்துக்கிறேன்னு சொல்லுவார், குளத்துக்கரையில இருந்துக்கிறேன்னு சொல்லுவார். நீங்க புடிச்சு வச்ச மஞ்சள் இருக்கா இல்லையா, முகம் புரியாத மஞ்சள், அதை நல்லா நச்சு விட்டு அதை புடிச்சு வச்சு ஒரு அறிவுள்ள சொருகல் ஒரு திரகத்தவையும் அவன் தான் பிள்ளையார். பசுமாடு சாணம் போடும், விட்டுட்டீங்கன்னா அதுல வண்டு போயிடும் இல்ல, அதை நீங்க புடிச்சு வச்சு அதுல ஒரு குங்குமத்தை வச்சு அருகுமலை சுருகி இது பிள்ளையார பிடிச்சு வைங்க, அதுக்குள்ள வண்டு போகலான்னு பாருங்க. எத்தனை வருஷம் வண்டு போகலாம். புற்று மண்ணை எடுத்து பிடிச்சு வச்சாலும் விநாயக பெருமான் தான் எளிய கடவுள். அப்படிப்பட்ட மச்சான் அவனை உருவாக்கினது ஆதிபராத சக்தி மலைமகள் உமையவள். அந்த அம்பாளை முதலில் தரிசனம் செய்துவிட்டு பிறகு கலர் கிடைக்குமா? மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்கும் கற்பகவல்லி கற்பகவல்லி
அப்படி பிரம்மத்திய வணங்கி விட்டாலும் கூட இடத்தில் கலகம் அடைக்க வேண்டும். இடம் பெருமையான இடம், சிறப்பான இடம், அதிலே உயர்வான இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம வந்திருக்கணும் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி சந்தோஷத்தை எங்கேயும் பார்த்திருக்கோமா? ரொம்ப வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு காரைக்குடி இல்லையா? இருந்த போதிலும் கூட நிலத்தில் கடந்த ஆமை கால் காட்டும் காட்டும் குணத்தின் அழகு வாழ்ச்சொல் என்று சொல்வார்கள். பள்ளத்தை நாடி தண்ணீர் செல்வதை போல நல்ல உள்ளத்தை நாடி கண்ணியவான்கள் வெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கண்ணியவான்கள். அதிலையும் இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம் ஒரு பெரிய குடும்பம் ஒளிபரிக்கு அன்புள்ளத்திற்கும் இருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளத்திற்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் எங்களது சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மட்டுமல்ல தொகுப்பாளர் யாரை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க தலை கேளுங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியாது. எங்களது நாடகத்தின் அமைப்பாளர் அருமை தலை பேர் சொல்ல அன்னார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளதற்கும் நன்றி தனி பாராட்டி எடுத்துப்பட்ட கதாபாத்திரத்துக்கு போவோம். அஞ்சரை வைங்கிற உயர்ந்த இடத்தில் இருக்கும் உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் செயலாளர் பதவியும் பறிக்கும். சொன்ன
ஊனுடம்பு ஆலயம் கள்ள புறணிந்தும் காணா மணி விளக்கு வள்ளர் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். தெய்வம் வேற எங்கேயும் இல்ல. இந்த பிரியாத்தா படுத்துருக்கு அக்காவா ஒரு பெரிய படம் படுக்கப்பட்டு பாருங்க. மல்லாக்க படுக்கப்பட்டு அப்படி கால் அப்படி வச்சுட்டாருன்னா அந்த கால் ரெண்டும் கோபுரம், அதுல இருக்கிற விரல்கள் கலசம், அதுக்கு இடையில இருப்பாருங்க இடம், அதான் நுழைவு வாயில். உள்ள வந்தா கொடிமரம், தொப்புள், படிபீடம், அதுக்கப்புறம் மேல வந்துட்டீங்கன்னா இடகளை பெண்களைன்னு சொல்லக்கூடிய விநாயகபுரமான் முருகப்புறமான் ரெண்டும். அதுக்கப்புறம் முடியும்னா சுழுமுனை, அங்கதான் இருக்கேன் சிவன். தூங்காமல் தூங்கி சுகம் இருப்பது எக்காலம்னு சொல்லி கண்ணை புடுற மாதிரி இருக்கும், மூடாத மாதிரி இருக்கும். அப்படியே உட்கார்ந்துருப்பேன். இது மூறாங்கோட்டை இருக்கு, ஆனா நமக்கு தெரியல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ராஜயோகம் இருக்கு. இதுக்கு பெரிய நூலே இருக்கு. நான் கற்றதை பிறகு சொல்லணுமா இல்லையா? பிரணயாமம்னு அதுக்கு பேர். மூச்ச உள்ள வாங்குறது, நிறுத்துறது, வெளிவிடுறது. பூரம், கும்பம், ரேசன், எவ்வளவு அளவுக்கு உள்ள வாங்கணும், எவ்வளவுக்கு அளவு நிறுத்தணும், எவ்வளவுக்கு மூச்சை வெளியில. இது தெரியாம ரொம்ப பிரிச்சது. இன்னைக்கு யோகாசனம் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு பேரு இது அப்பவே கண்டுபிடிச்சிட்டான். நம்மால விட அறிவாளி எவனும் கிடையாது. நம்ம ஆளுக்கு வழி இல்லாம வித்துட்டேன், வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டை கொண்டே வித்துட்டேன். அப்படிப்பட்ட அந்த பிரமயாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 ஆதாரத்துல இருக்கு. இது பெண்ணுக்கு உண்டு, ஆணுக்கு உண்டு. மூலாதாரம், சுவாதிட்டானகம், மணிபூர்வகம், அநாதகம், ஆகிய விஷுத்தி 6 ஆதாரம். இது சகசிரநாமம். இதுல 1000 இதழ் கொண்ட தாமரை இருக்கு. நீங்க எவ்வளவு யார் யார் எப்ப திட்டினா என்னென்ன பண்ணான்னு கூட ஞாபகத்துக்கு வந்தா 2 மூளை இருக்கும். ஒன்று சிறுமுல்லை, இன்னொன்னு பெருமுல்லை. இது சேகரிச்சு வச்சுக்கிறோம். அக்கார ஓடினா நீங்க திட்டினான அப்படின்ற ஞாபகம் வரும். இதை கொண்டாந்து காட்டுறது சேமிப்பு கிடங்குன்னு ஒண்ணு உண்டு, அதை வெளியே ஆக்குறதுன்னு ஒரு உண்டு. மனுஷ உடம்புல 4448 நரம்பு ஓடுது. அதுக்கு எல்லாமே வியாதி இருக்கு. 206 எலும்பு. என் தாய்மார்கள் ஒரு எலும்பு கூட ஏன் தெரியுமா? அகழ்வாரை தாங்க நிலம் ஓட தம்பி இகழ்வாரை பொறுத்தல். என் பெரிய பையன், சித்தப்பையன், அண்ணன், தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு 2 செங்கக்கல்ல ஒரு துண்டுல சுத்தி இடுப்புல கட்டிக்கிட்டு 10 மாதம் சுமந்து தெரியாதுன்னா தெரியுமா? முடியுமா? கட்டிக்கிட்டு தூங்கணும், எந்திரிக்கணும், அது மாதிரி சாப்பிடணும். ஆனா தாய் மட்டும் 10 மாதம் கருவை சுமக்கிறீங்களே, பெரிய சுமை. அப்படிப்பட்ட சுமையை சுமப்பதனால்தான் இதுக்கு தாய்நாடு, தாய் பூமி, தாய் மண், அதுக்குத்தான் உங்களுக்கு முதல் மரியாதை. அப்படிப்பட்ட தாய்க்கு பெருமை தரக்கூடிய இந்த மண்ணில நம்ம வந்திருக்கா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் என்னைக்கும் கிடையாது. நாடகம் நடிக்கும் அன்பு தம்பி AS கலைமதி அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அப்படியா? நினைக்கிறேன். எனக்கு நான் தூங்கிட்டேன். அது அப்புறம் வந்துக்கிறோம். எங்க சகோதரி கேட்டாங்கன்னா பேசுவார். இடுக்கண் களை போடுவாங்க. இடுக்கண் வேணாம். இது வள்ளுவன் சொன்னது, நம்ம சொல்லல, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நண்பனை, நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கிறது பெரிய விஷயமா. அந்த நண்பன் நமக்கு உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எங்களுக்கு பொன்னாடி அணிவித்து எங்க மானத்தை பெரிதும் காப்பாற்றிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஒளிபெருக்கி அன்புள்ளதற்கும் இந்த நிகழ்ச்சி உபயமாக நடத்தி கொண்டிருக்கிற சகோதரி சகோதரர்கள் குடும்பத்தார்களுக்கும் இருக்கக்கூடிய அன்புள்ளதற்கும் எங்களது கலைக்கும் சார்பாக 2வது நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மனிதனுடைய உடம்புல 7 விதமான தாதுக்கள் இருக்கு, பஞ்சபூதம் இருக்கு. எனக்கு இப்ப நேரம் இல்லை, ஏன்னா மணி ஆயிடுச்சு. எப்படி? பஞ்சபூதம் இருக்கு, 7 விதமான தாதுக்கள் இருக்கு,
10 விதமான காற்று இருக்கு. அதுபோல 4448 நரம்பு ஓடுது, 206 எலும்பு ஓடுது உள்ளுக்குள்ள இருக்கு. அது இல்லாம எத்தனை பேர் உள்ள இருக்காங்க தெரியுங்களா? பேசுறோம்ல பேச்சு, இவன் பேசாருன்னா ஏத்தா உன் புள்ள நல்லா பேசுறானா இல்ல அப்ப என்ன ஊமையா கேக்குறாங்களா இல்லையா? அப்ப அந்த ஊமை அப்படின்னு சொல்லாத வார்த்தைக்கு பேசக்கூடிய தன்மையை தரக்கூடியவள் சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய கலைவாணி நாட்டில் அப்படி இருக்கா. ஒரு தெய்வம் ஒருத்தர் அடிக்கிறோமா கண்டிப்பாக அடிச்சு பார்க்கலாம். ஈரம், ஆற்றல், சக்தி, பராசக்தி உள்ள இருக்கா. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தம்மா மெய்வரத்த கூலி தரம்னு சொல்லி இந்த பையன் யூடியூப் எடுத்து வந்திருக்க எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு. அதான உண்மை. இப்ப நான் வந்திருக்கேன் எதுக்கு? காலையில ரூபா வாங்குறது. அப்ப மகாலட்சுமியை வாங்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட உண்டு. விவசாயி சேத்துல கால் வச்சா நம்ம சோத்துல கை வைக்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்துல உங்களுக்கு எல்லாம் சோறு கிடைக்காது. உண்மையே சொல்றேன். ஏன்னா இப்ப எல்லாம் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க வீடு கட்டுறதுக்கு. இன்னைக்கும் நான் ஒண்ணு கேட்கிறேன், புத்தவரை கேட்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேசு. என்ன வச்சா கொழுக்கட்டையில என்ன வச்சா பிடிக்கும்? கொழுக்கட்டையில என்ன வச்சா பிடிக்கும்? இங்க கை போட்டது அதனால உங்கள்கிட்ட கேட்டேன். கொழுக்கட்டையில என்ன வச்சா பிடிக்கலாம்? கொழு அப்படின்றது ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேலின்னு ஒண்ணு இருக்கும். அதுல என்ன வச்சா பிடிக்கலாம்? குடி வச்சா. அப்படிதான் உழுகுறதுக்கு நல்லா இருக்கு. கண்கள் 6, கால்கள் 10, பிடிகள் 2, ஜாமா 1, சித்திர மாத்து உழவு, பத்திர மாத்து தங்கம். இன்னைக்கு யாருக்கா உழுக தெரியுமா? யாருக்கா நிலத்தடி இருக்கா? ஏறு இருக்கா? உங்க வீட்டுல எல்லாம் டாக்ஸ் இருக்கு. கொடி சொல்ற அன்னைக்கெல்லாம் மாடு பூட்டி ஏறு உழுதா. என் பெரியாத்தா கம்மங்கச்சி கேப்ப கொழுது, சோளக்கொழு, புரதமணி எல்லாத்தையும் போட்டு 2 சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு அதுல பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு ஏ மச்சாய் என்னடி வாங்க மச்சான் இதை குடிச்சிட்டு போயிருக்கு மச்சான். கரைச்சு குடிச்சிட்டு வந்தானா 1 ஏக்கர்ல 2 ஏக்கர் விடுவேன். இன்னைக்கு உள்ளவனுக்கு போய் கொடுக்க சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அன்றைக்கு எருதுகள் பூட்டி உழுதும் அன்று அது சாணம் ஈன்றது அங்கே, அதெல்லாம் புறமானது. இன்று விஞ்ஞான காலம், நீங்க டிராக்டர் வச்சு உழுகிறீங்க, அதை எல்லாம் கீறிக்கிட்டு போகுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் சொல்றதுக்காக இதை நான் பேசவே மாட்டேன். என்னமோ எனக்கு ஒரு எண்ணம் சொல்லிட்டேன். அது போல அவங்க அந்த சேத்துல நாற்று நட்டுக்க அப்படி நாற்று பறிச்சு முடி கட்டி இருக்கலாமே. நான் பறிக்கும்போது 15 காசு ஒரு குப்பத்துக்கு. 100 முடிக்கு 15 காசு நான் பறிச்சிருக்கேன், நாத்து பறிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் இருந்த காலம் போக இப்ப எல்லாம் மிதப்பு அள்ளி முகரையில் அப்படின்னு வீசிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் எல்லாம் பெரும் கோடீஸ்வரனாகவும் நோயின்றி நொடியின்றி எல்லா செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் என்னைக்குமே கிடையாது. அதனால இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இந்த இன்பத்தில் ஆடுது என் மனசு கனவுகளில் கண்டிரா
இந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பூவும் பூக்கும். மல்லிகை பூ பூக்கும், திரும்ப பூக்கும். சாமந்தி பூ பூக்கும், திரும்ப பூக்கும். எல்லா பூவுமே திரும்ப பூக்கும். ஆனா என்ன பார்த்தா தாய்மார்களா, என்ன பார்த்தா தகப்பன்மார்களே, அப்படி பேருக்கு கேட்கிறேன். ஒரு வாட்டிக்கு பூத்தா மறுபடியும் பூக்காது. அது என்ன பூ? அந்த பூ இங்க இருக்கு. 12 ஆண்டுகளுக்கு குறை மலரக்கூடிய குறிஞ்சி மலர். இது 12க்கு வர மரம் மறுபடியும் பூக்கும். ஆனா ஒரு வாட்டி பூத்துட்டா மறுபடி வராது. கொண்டே விடுவேன். அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்கும். அப்படிப்பட்ட பூ இங்க பூத்திருக்கு. அந்த பூவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இங்க வந்துறதான் கூட நான் மேடைக்கு மேட சொல்வேன். நல்லா எடுத்துக்க. உலக நாட்டையே உத்து பார்க்க வச்ச ஒரே ஒரு தமிழன் ராமேஸ்வரத்துல, ராமநாடு மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் குடிமகன், ஜனாதிபதி மூத்த குடிமகன் பேர் பெற்ற பெரிய விஞ்ஞானி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா உலக நாடுகளை இன்னைக்கு கண்டு பயப்படும். அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? 24 மணி நேரம் ஒரு நாள் உலக நாடுகளை எதிர்த்தாலும் நீங்க இன்னும் போராடலாம். அந்த அளவுக்கு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காரு. நம்ம இருக்காங்க இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க? என்ன பாட்டில் இருக்கு, என்ன விற்கிறாங்க, எந்த சன், எவ்வளவு ரூபா, இதான் இளைஞர் செய்யக்கூடியது. ஆனா அவர் கல்யாணமே பண்ணால தெரியுங்களா? பைக்கரும் என்ற இடத்துல அடக்கமாயிருக்கிறாரு, பாம்பன் பாலத்துக்கு பக்கத்துல. ஆமா, ஏங்க கல்யாணம் பண்ணலன்னா அதை நினைச்சு பார்க்க எனக்கு நேரம் இல்லையா? பெண்டாட்டியை நினைச்சு பார்க்கவே நேரம் இல்லையா சொல்ல ஒரு மாபெரும் மனிதன் பிறந்த மண் இந்த பக்கம். அப்படி மண்ணா நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுதான் வந்திருக்கோம். ஆனா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, விஞ்ஞானம் வேற, மெய் ஞானம் வேற. அதுலயும் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்னா 90 டிகிரி நீங்க வரலாறு படிச்சிருந்தா தெரியும். இந்த பூமி ஒரு கோணத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதுக்கு என்ன அச்சுன்னு தெரியுமா? மேலையும் கீழையும் அதுக்கு பேரு ரேகை எத்தனைன்னு தெரியுமா? இருக்கும், படிச்ச பிள்ளைங்களுக்கு. அப்படி தன்னை தானே சுத்தி சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா
இப்படி ஒரு ஒளிபெருக்கி, இப்படி ஒரு பக்கமேலாம் சம்பா நொட்டி, சாரி சம்பா நெட்டி சகல அற்புதமா வாசிக்கூடியவரு. மிருதங்கம் என் தம்பி அற்புதமானவரு, கரூருக்காரரு, பாத்தியாரு பழனிசாமியோட சிஷ்ய பிள்ளை. அதுக்கப்புறம் அண்ணே முத்துராஜனு செல்லியம்பட்டியாரு, உன்னையெல்லாம் அப்பவே உன்னைய வெளிநாடுக்கு விரட்டி விட்டுருக்காங்க. உன்னையா இங்க வர சொன்ன, போயிட்டு வந்துட்டியா? இந்த நகரமலத்தாரு என் தலை இப்படி ஒரு பக்கமலத்தை போட்டு, இப்படி ஒரு ஒளிபெருக்கிய போட்டு, இப்படி அமைச்சா மாசத்துல 40 நாளைக்கு நாடு ஆடுவேன். நாடு தப்பு சாமி, தப்பு. மாசத்துல எப்படி 40 நாள் வரும்? ஏன் 28 நாள் வரும்? 29 நாள், 30 நாள், 32 நாள் வரும். ஏன் 40 நாள் வராதா? அட போங்க முத்தவர, என்ன அப்படி சொல்றீங்க? மாசம்னா ஒண்ணுதான் இருக்கா? 12 மாதம் இல்லையா? பக்கத்து மாதத்துல 10 நாள் கடன் வாங்கிக்கிட்டேன் சாமி. அந்த மாசத்துலயும் கடை வாங்குறீங்களா? இல்ல 10 மாசம் கடன் வாங்கிக்கலாம்ல, 10 நாள் பக்கத்து மாதத்துல வாங்க முடியாது. அதுலயும் கடை வாங்க ஆரம்பிச்சீங்களா? ஒரு சின்ன விஷயம், இதுக்காக தான் வார்த்தையை ஆரம்பிச்சேன். உலகத்திலேயே பெரிய பணக்கார தெய்வம் யார சொல்லுவோம்? திருப்பதி. அந்த வக்கால ஒழிய 366 நாராயணன் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். அது தெரியுமா? குபேரன்ட்ட கையெழுத்து போட்டது நானும் பிரம்மாவும். கலியுகம் முடிகிற வரைக்கும் வட்டி தான் கட்டுவேன். கலியுகம் முடிஞ்சா தாண்டா உனக்கு அசல் கட்டி பண்ணி சொல்லி இன்னைக்கு சல்லடை ஓட்டு சரிச்சு. எல்லா இடத்துலயும் உண்டியல் இருக்கு. திருப்பதிக்கு பங்கு உண்டியல் பேர் இருக்கா? ஸ்ரீ வாரின்னு பேரு. நீங்க வாரி கொட்டுங்க, நோட்டு நோட்டா கட்டு கட்டா வெள்ள துணியில அப்படி இருக்கும். போட்டா அவருக்கு தான். இது என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு காரணம் என் தாய் தான். மகாலட்சுமி உலகத்துல வந்து அலமேலு மங்காபுரம் இடத்துல, அலமேலு மங்கையில பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செல்வத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க. நம்ம ஆள் இருக்கான் பாருங்க, 100 ரூபாய் சம்பாரிச்சதே 200 ரூபாய் சம்பாரிச்சா அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடுங்க, 500 ரூபாய் சம்பாரிச்சா அதுக்கு ஒரு ஆட்டம் வரும், 10,000 ரூபாய் சம்பாரிச்சு என்னை விட யாரும் ஆள். இவன் செய்கிற பாவம் பாருங்க, பேச வைக்கிற பாருங்க. 3 வயது பிள்ளையை, 3 வயது சிறு பிள்ளையை 60 வயது கிழவன் போய் கற்பழிக்கிறான். தக்கமா இல்ல, அந்த நாட்டை நம்ம தான் பார்க்கணும். சின்ன பெண்கள் வெளியில போயிட்டு வர முடியல, அந்த அளவுக்கு காம கொடூரன்ல வளர்ந்துட்டான். காரணம் என்ன? என்ன காரணம்? படிச்சு பார்க்கணும். அவனுக்கு பெண்ணை பெற்றவங்க, நம்மளும் பெண்ணை பெற்றவங்க தான். ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்ப முடியுதா? வீடு வந்து சேர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏங்க அங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம சொல்ல, அது நமக்கு தேவையில்லை. அதனால எதுக்கு தர்க்கம் தானே பார்க்கணும்? ஏன் கவலைப்படுறீங்க? என்ன சக்கரம் இருக்கு அவங்க நாட பார்க்க? சரியா 3:30 மணிக்கெல்லாம் முருகன் பேசிக்கிட்டே இருக்கல. என்ன நாரத தர்க்கம் நீங்க பாருங்க, 1 மணி நேரம் தர்க்கம் நடக்க, கவலைப்படாதீங்க. ஆமா, அதனால ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிட்டு போறேன். பிரதமை, துவிதிகை, திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்திசி. எத்தனை தேதி? இல்ல அவரு சொல்லட்டுமே, நம்ம தர்க்கம் பார்க்கணும்ன்றாரு. இன்னும் அவர் தெரிஞ்சுக்க போறாரு. 14 திதிகள், 14 14 வளர்ந்தாள் வளர்பிறை, தேய்ந்தாள் தேய்பிறை, வளர்ந்தாள் பௌர்ணமி, தேய்ந்தாள் அமாவாசை, 14 14 28. இது ரெண்டும் தான் 30 நாளைக்கு ஒரு மாசம். ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்? வருஷத்துக்கு எத்தனை வாரம்? அதுக்காக நம்ம வந்திருக்கோம். அவங்க நம்மளை கூட்டி வந்திருக்க ஏன் பெரும்பளப்பு. அதனால நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரருகில் இடமே
குருவில்லாக பார்வை ஒரு கலையாக பருவமொரு கடமாக போர் கொடுக்க பிறந்தவளோ உலகையில் கண்ணத்தில் குழி விழுந்த வெள்ளத்தில் உலகையில் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் என் கனியை தந்துரைக்கு கொடுப்பதெல்லாம் ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ அழகரமும் படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகியுள்ளே ஒருவேளை நீ யாரும் இல்லையா தவறுதலான இடத்துக்கு வந்து விட்டோமா சுற்றி போயிருக்கலாமே என்ன எப்படி எப்படி இன்னொரு தடவை சாமி சூளமங்கல சகோதரி மாதிரி வரலாம் ரெண்டு அழகுன்னா அப்படித்தான் இருக்கிறது ஆமா குரல் குரல் வெள்ளம் இதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா மிடர்னு பேரு இதுக்கு முக்கியமான காரணம் அவங்கதே இதனை இரும்பலையாக செஞ்சிருக்கு தினந்தோறும் பேசுறதுக்கு இரும்பலையா செஞ்சு குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விழறி தாளம் 7 சுரங்கள் ஷ ரி க ம ப த நி அப்படி பாடணும்னா சரி க ம ப த நி ச அப்படின்னு இப்ப இந்த பிள்ளை பாடுறத பார்க்கும் பொழுது ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ இந்த 15வது மேல கருத்தார் கல்லெல்லாம் மாணிக்க கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா எல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா எல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா எல்லாம் இத சிந்தும் சுவையாகுமா
என்று சொல்வதும் இல்லை என்று சொல்வதும் இடையல்லவா கம்பன் கண்ட சீதை உங்கள் தாயல்லவா காளிதாச சகுந்தலை அல்லவா அம்பிகாவதி அழைக்க அமராவதி மங்கை அமராவதி என்ற பின்பு பாவங்கள் நீகதி என்றும் நீகதி கல்லாகுமா கலையல்லா கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லல்லா தூய தமிழ் சொல்லாகுமா எல்லாம் இதழ் சிந்தும் அப்படி பண்பாடுகிறாரே தண்டலை மல்கிறாடு தாமரை விளக்கம் தாங்க கொண்டுகள் குழுவினியங்க குவளைக்கண்ணை விழித்து பார்க்க தெந்திர இணைந்து காட்டிய தேமொழி மகரையாடி பண்டுகளை எழுத மாதம் இந்த பெண்மகள் எல்லாரும் தர்க்கத்தை எதிர்பார்க்கிறீங்க அதுக்கு என்ன செய்யணும் என்னை 2 மணிக்கு இல்ல 3 மணிக்கு கூட தர்க்கம் பார்த்து சரி ஆரம்பிச்சது கொஞ்சம் லேட்டுங்க இருந்தாலும் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் கோச்சுக்காம இருங்க நீங்க என்ன எதிர்பார்ப்பு நடக்கும் சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொற்றிறந்த மங்கை இவள் எந்த உலகில் இங்கு ஏன் வந்தாள்
அற்புதம் மிக அற்புதம் அதுவும் பொன்னிறந்த மங்கை இவள். எந்த உலகு இங்கு ஏன் வந்தார்? மாதவர் முனிவர் மருதாம் போற்று வானோடு கொடுமாள் உதித்த மேளம் அமுதத்தை பூவும் கனிய திறனை மானந்த தெய்வியானை மணந்த சீலா என்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வியான மனமுடுத்த கந்தபுரமா சுந்தர வள்ளியை மணக்கும் கால் நேரம் வந்துவிட்டது. இவ யாரு, எங்க இருந்தவ, ஏன் இந்த காட்டுக்கு வந்திருக்கா, என்ன காரணம், அதுக்கு தான் இந்த பாட்டு. எங்க ஐயா ஸ்ரீ சங்கரதாஸ் ஐயாவுடைய சிஷ்ய பிள்ளை பாஸ்கரதாஸ். இன்னும் நிறைய பாட்டுலாம் இருக்கு, பாடுறோம்னா நடுவில் விட்டு போகணும். அப்படிப்பட்ட பெண்மகள் அந்தரகா என்று சொல்லுகின்ற பொழுது யாரும் ஒரு ஆடவர் அங்கும் அங்கும் உலாவுகிறார். அவரை சந்திப்போம், பிறகு கடல் கிடைக்குமா